அனைவருக்கும் வணக்கம். ஸோ குரூப் 1 எக்ஸாமுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு எல்லா விதமான ஹெல்ப்புமே நம்ம இன்ஸ்டியூட் சைட்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் வைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனித்தனியாக மெட்டீரியல்ஸாக இல்லாமல் புக்ஸாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எக்கனாமிக்ஸ் புக் இருக்கு. ஸோ மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் அப்படியே இருக்கும். சரியா? இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னா அதுல இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அந்த டீகோடட் திங்ஸை பேஸ் பண்ணி நம்ம அந்த டீகோடட் திங்ஸ்க்கு 360 வைஸ் கவரேஜை கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது எக்கனாமிக்ஸ் புக்குன்ட்டு இல்லை, எல்லா புக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னாலும் இந்த ஒரு ஆஸ்பெக்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓவராலாக 360 டிகிரி கண்டென்ட்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கண்டென்ட்ஸை படிச்சுட்டு அதே மாதிரி இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். சரியா? ஒவ்வொரு புக்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் 2019 கேட்டாங்க, 22 கேட்டாங்க, 23 கேட்டாங்க, 24 கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நீங்க இந்த கண்டென்ட்ஸை படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சி என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸை கேட்குறாங்க, நம்ம அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் கவரேஜ் அப்படிங்கிறது கிடைச்சிடும். இதுல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃபா நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட நோட்ஸ் ப்ரிப்பரேஷனுக்குமே இந்த ஒரு மெட்டீரியல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு சிலபஸ் எடுத்து பார்த்தோம்னா அதுல எந்த டாப்பிக்கை நிறைய கவர் பண்ணணும், எந்த டாப்பிக்கு மினிமலா கவர் பண்ணணும், எதெல்லாம் எலாபரேட்டா 360 டிகிரி கவரேஜ் எதுக்கெல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது நமக்கு இனிஷியலா பார்க்குறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். ஸோ கையில ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியா ஒவ்வொரு டாப்பிக்கையுமே இங்க என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா நம்மளோட ஐடியாலஜிக்கு நம்மளோட ஸ்டைலுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன கண்டென்ட்ல ஆட் பண்ணிக்கலாம், புதுசா கரண்ட் அஃபேர்ஸை எங்கெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம கையில ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது தேவைப்படும். ஓகேவா? ஸோ சோர்ஸ் மெட்டீரியலா இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு உங்க ஸ்டைல்ல உங்களோட வே ஆஃப் ரைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்க ஸ்டைல்ல ஒரு ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதை கடைசி நேரத்தில் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கனாலே போதும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆல்ரெடி டெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ரிவிஷன் ஸ்டேஜ்ல இருப்பீங்க. இதுல நான் ஒரு சில டாபிக்ஸை கவர் பண்ணாம இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல அந்த டாபிக்கை மட்டும் இதுல தனியா ஹைலைட் பண்ணி அதை நல்லா படிச்சிருங்க. சரியா? டெஃபினேஷன் என்ன அப்படிங்கறத படிச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அதை ரீப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நமக்கு 9 சப்ஜெக்ட்ஸுமே புக் அவைலபிளா இருக்கு. ஸோ புக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டண்டா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் நீங்க கவர் பண்ணாத டாபிக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கவர் பண்ணி வச்சிருங்க. சரியா? ஸோ நல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.